ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் அப்புறம் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். நாங்கள் சாட்டர்டே சண்டே 2 நாளும் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, நம்ம பசங்க தான் பீச்சுக்கு போனதில்ல, அதனால் இந்த 2 டேஸ் வந்து நம்ம கேரளாவில் இருக்கிற பீச்சுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாகி கிளம்பி வந்துட்டோங்க. நாங்கள் கோயம்புத்தூரில் மார்னிங் ஒரு 6 o'clock கிளம்பி ஒரு 11:30க்கு ஃபஸ்ட்டு பீச்சுக்கு வந்து ரீச் ஆனோம். என்னடா இவ்வளோ நேரம் ட்ராவலான்னு யோசிக்காதீங்க. நாங்கள் வரும்போது டீ குடிக்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதனால தான் வந்து இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, 11:30 ஆயிடுச்சு. மற்றபடி நாங்கள் போன அந்த ஃபஸ்ட்டு பீச் வந்து பக்கமாக தான் இருந்தது. அதாவது கேரளாவுக்கு கொஞ்சம் அவுட்டரில் தான் இருந்தது. ஒரு வழியாக பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் பீச்சுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த பீச் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டிகா பீச். என்னடா இது ஆளையே காணும்னு சுற்றி சுற்றி பார்த்தோம். நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போன டைம் வந்து 11:30ங்கிறதுனால அந்த டைமில் வந்து பீச்சுக்கு யாருமே வரல. ஈவினிங் டைமில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த பீச்சுக்கு வந்து வராங்க. அதனால் காலையில் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். உண்மையாலுமே இந்த பீச் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பீச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா கூட்டம் அந்த அளவுக்கு வரதில்ல. ஈவினிங் டைம் கூட கம்மியாக தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து மார்னிங் டைமில் வந்து ஃபாரினர்ஸ் தான் வந்து இருக்காங்க. அவங்களும் வந்து அதிகமாக இல்லைல்ல, ஏதோ 1, 2 பேர் தான் இருக்காங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 2 ஃபேமிலி வந்து கிளம்பி போயிருந்தோம். நாங்கள் 2 ஃபேமிலி மட்டும்தான் அந்த பீச்லேயே வந்து இருந்தோம். மற்ற யாருமே வந்து அந்த இடத்துல யாருமே இல்லை. அதனால் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். எங்கள் பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடின பீச்சு இந்த நாட்டிகா பீச் தான். உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு. தண்ணியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ப்யூராக இருந்துச்சு. மற்ற இடத்துலலாம் ஒரு மாதிரி கலங்கலாக கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஆனால் அந்த பீச் உண்மையிலுமே பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருந்தது. இந்த பீச்சில் மட்டும்தான் நாங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 11:30க்கு வந்துட்டு ஒரு 1 o'clock வரைக்கும் இங்கேயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பசங்க வந்து வரவே மாட்டேன்ட்டாங்க. இங்கேயே இருக்கலாமா, விளையாடலாமா, இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால சரின்ட்டு ஒரு 1 o'clock வரைக்கும் விளையாண்டோம். நல்லா ஆடி ஓடி விளையாண்டதுனால செம்ம பசி ஆயிடுச்சு. அதனால தான் வந்து ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு தேடிக்கிட்டே வந்தோம். ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வந்து இருந்துச்சு. கேரளாவில் எப்படியும் சாப்பாடு வந்து சுமாராக தாங்க இருக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், சிக்கன் பிரியாணியும் பீஃப் பிரியாணியும் ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் பண்ணோம். அது வந்து ஏதோ பேர் சொல்லியிருந்தாங்க, அது எங்களுக்கு சரியாக தெரியல. ஃபஸ்ட் 2 பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் சிக்கன் 65 இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு லெமன் ஜூஸ் வாங்கி குடிக்க முடியாமல் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னுலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஒரு நல்ல ஒரு பெரிய ஹோட்டலாக ரெஸ்டாரண்ட்டாக இருந்ததுனால ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கே வந்துட்டோங்க. இந்த ஹோட்டல் பார்த்துட்டிங்கன்னா குருவாயூர் கோயில் பக்கத்துலேயே இருக்குதுங்க. நல்லா லக்ஸரியான ஒரு ரூம் தான், ஹோட்டல் தான். நாங்கள் வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து ரூம் எடுத்திருக்க மாட்டோம். ஏன்னா வந்து கோயில் பக்கத்துலேயே இருக்கிறதுனால எப்படியும் ரொம்ப டிராஃபிக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். ஆனால் வந்து ஸ்விம்மிங் பூலோட ரூம் பார்க்கும்போது இந்த ஒரு ஹோட்டல் தான் வந்து கிடச்சிது. ஹோட்டல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. ஆனால் வந்து எங்கள் பட்ஜெட்டுக்கு இது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் சரி வேறு வழி இல்லாமல் இந்த இதையவே வந்து எடுத்துட்டோம். இதுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1 டேக்கு வந்து ஒரு ரூமுக்கு 2400 ருபீஸு. ரூம் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. பசங்களும் பார்த்துட்டிங்கன்னா ரூமுக்கு வந்து நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. எங்கள் மித்ரனுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு பீச்சில் விளையாண்டதே. அவன் வந்து ரொம்ப டயர்டாகி படுத்துட்டு இருந்தான். சரி கொஞ்ச நேரம் தூங்கலாமா அப்படின்னு யோசிக்கும்போது இல்லை வேண்டாம்மா, நம்ம ஸ்விம்மிங் பூல் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அடம் பிடிச்சாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு ட்ரெஸ்ஸு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு மேலே கிளம்பிட்டோம். ரூஃபில் தான் பார்த்துட்டிங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. சரி நிறைய பேர் ஸ்விம்மிங் பூலில் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போனோம். ஆனால் அங்கே பார்த்துட்டிங்கன்னா யாருமே இல்லைங்க. அவங்கவுங்க வராங்க, ரூமில் ரெடி ஆகிட்டு கிளம்பிடுறாங்க வெளியே. ரூமை விட்டே பாதி பேர் வெளியே வரதில்ல. ஆனால் எங்களுக்கு வந்து யாரும் இல்லாதது ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஜாலியாக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம் ஸ்விம்மிங் பூல்லையும். ஸ்விம்மிங் பூலில் என்ன ஒரு குறை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குழந்தைங்கள வந்து உள்ளே தனியாக விட முடியாது. அவங்களுக்கு தனியாக வந்து அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அங்கேயே பார்த்துட்டிங்கன்னா குளித்து முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் அங்கே ஸ்விம்மிங் பூலில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு அடுத்த பீச்சுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்த பீச் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சவக்காட் பீச் தான் வந்திருக்கோம். நாங்கள் வரும்போது டைம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 6 o'clock ஆயிடுச்சு. அந்த ஈவினிங் டைமில் சன்செட் வியூ வந்து பீச் ஓரத்தில் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. அதுக்காக தான் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி அடிச்சு பிடிச்சி ஒரு வழியாக டிராஃபிக்கெல்லாம் சமாளித்து பீச்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம்.
இங்கே அந்த பீச்சில் பார்த்துட்டிங்கன்னா க்ரௌட் வந்து ஓவராகவே இருந்துச்சுங்க. ஏன்னா ஈவினிங் டைமில் அதுவும் மெயின் ஏரியாவில் இருக்கிறதுனால இங்கே வந்து கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சுங்க. அதனால் நாங்கள் வந்து இதில் வந்து பசங்களை குளிக்கிறதுக்கு விடல. நாங்களும் வந்து அதில் என்ஜாய் பண்ணல. சும்மா வந்து சன்செட் வியூ மட்டும் பார்த்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பீச்சில் இருந்த மாரி எங்களுக்கு வந்து இந்த பீச் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி சரிவாக வந்து இருந்துச்சு. அதனால் குழந்தைங்கள விளையாட விடவுமே வந்து பயமாக இருந்துச்சு. பசங்களாம் வந்து விளையாடுறதுக்கு ரொம்பவே அடம் பிடிச்சாங்க. நிறைய பேர் வந்து குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் பார்க்கவே வந்து தண்ணி ஆழமாக இருக்கிற மாரி இருந்துச்சு. அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே நிற்க வச்சிட்டோம். அவங்களும் சும்மா காலை மட்டும் நனைச்சிட்டு விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து நிறைய பீச்சுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த 2 பீச்சுக்கு மட்டும்தான் வந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பீச்சுக்கு வந்ததுக்கப்புறமே வந்து எனக்கு மற்ற பீச்சுக்கு போக பிடிக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறதுனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு இருந்த பீச்சுக்கே போய் இன்னொரு டைம் பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரம் தான் விளையாடினாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பசி ஆயிடுச்சுன்ட்டாங்க. வேறு என்ன வாங்கி கொடுக்குறதுனே தெரியல. சரின்ட்டு ஐஸ்கிரீம் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கோன் ஐஸ் வாங்கிட்டு வந்தோம். கோன் ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். டைம் பார்த்துட்டிங்கன்னா 7:30 ஆயிடுச்சு. நைட் டைம் ஆயிடுச்சு. அதனால் சரி பசிக்குது சாப்பிட்டு ஒன்றாவே வந்து ரூமுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இதுவும் ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தான். இங்கே வந்து சாப்பாடு வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அங்கே நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து புரோட்டாவும் ஒரு சிக்கன் கிரேவியும் வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பரோட்டா வந்து உண்மையிலுமே கேரளாவில் சூப்பராக இருக்குதுங்க. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாத்தையும் வந்து ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். ரூமுக்கு வரும்போது பார்த்துட்டிங்கன்னா டைம் வந்து 9:30 ஆயிடுச்சு. அப்போ கூட பசங்க வந்து எனக்கு பொம்மை டிவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு தூங்கிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே சண்டே வந்து நம்ம ரெடி ஆகிட்டு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எலிஃபண்ட் கேம்புக்கு தான் வந்திருக்கோம். அங்கே வந்து பக்கத்தில் எதுவும் சுற்றி பார்க்க எதுவுமே இல்லை. சரி இதுக்காவது போயிட்டு வரலாம். நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் இருக்குது. ஆனால் அது வந்து பக்கம் பக்கமாகவே இல்லை. அதுவும் இல்லாத அது போகிற இடமெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. அதனால் சரி நம்ம திரும்பவும் அந்த பழைய பீச்சுக்கே வந்து இங்கே ஒன்று மட்டும் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து எலிஃபண்ட் கேம்புக்கு வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு 50க்கு மேலே எலிஃபண்ட் வந்து வச்சுருந்தாங்க. அது சும்மா தூரத்துலேருந்து நம்ம பார்க்க தான் முடியும். அதை வந்து சங்கிலி போட்டு முன்னாடி ஒரு காலையும் பின்னாடி ஒரு காலையும் வந்து கட்டி போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4, 5 யானை பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம்லாம் வந்து பார்க்க கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. அதனால் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு வந்து கிளம்பிட்டோம். ஒரு சில யானைகள்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து அலோவ் பண்ணல. மேக்ஸிமம் வந்து பார்க்க அலோவ் பண்ணது எல்லாமே ரொம்ப ஏஜான யானைகளில் தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே தனித்தனியாக வந்து கட்டி வச்சுருந்தாங்க அந்த யானைகள்லாம். இதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்குள்ளேயே ரொம்ப டயர்டாயிருச்சு. காலும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வலி எடுத்துக்கிச்சு. ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால பெரிய ஏக்கர் கணக்கில் வந்து இருக்கிறதுனால சுற்றி பார்க்க முடியல எங்களால். டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிச்சிட்டாலே எங்கள் பசங்களுக்கு வந்து பசி எடுத்துக்கும். சரி இங்கே என்னடா வாங்கி கொடுக்குறதுன்னு பார்க்கும்போது ஒரு கேன்டீன் இருந்துச்சு. டீ குடிக்கலான்னு பார்த்தோம். ஆனால் டீ வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 20 ருபீஸு, குழந்தைங்களுக்கு வந்து 10 ரூபா. எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் அந்த பீச்சுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். பீச்சுக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்றதுனால டைம் பார்த்துட்டிங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. சரி குழந்தைங்கலாம் பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹைவேஸ் ஏறிட்டா வந்து ஹோட்டல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து வந்துட்டோம் ஒரு ஹோட்டலுக்கு. நாம் தான் கேரளா ரைஸ் சாப்பிட்டதே இல்லையே, சரி இந்த டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா கேரளா ஃபிஷ் மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து ரொம்பவுமே ரேட் அதிகங்க. அதாவது ஒரு மீல்ஸே வந்து பார்த்துட்டிங்கன்னா 300 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து வந்துருந்துச்சு. இந்த ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து சாப்பிடவே முடியல. எனக்கு வந்து அந்த சாப்பாடு ரைஸ் வந்து சுத்தமாக பிடிக்கல. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்துட்டிங்கன்னா சேம் அதே பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். டைம் பார்த்துட்டிங்கன்னா 3:30. ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பேர் பார்த்துட்டிங்கன்னா விளையாடிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் இன்னும் கூட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. நாங்களும் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு கிளம்பிட்டோம். வரும்போது பார்த்துட்டிங்கன்னா ட்ரெயின் வருதுன்னு கேட் போட்டாங்க. அந்த ட்ரெயின் பார்த்துட்டிங்கன்னா எங்கே நேரமோ என்னமோ தெரிலைங்க. கரெக்டாக எங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுச்சுங்க சிக்னல் இல்லாமல். இது எப்போ சரியாகும்னு தெரில. எல்லாருமே வண்டி வலிச்சிட்டு வேறு வழியில் போயிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து எப்படி போகிறதுன்னு தெரில. கடைசியாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு அண்ணா வந்து எங்கே போகணும்னு கேட்டு அவங்களே ரூட்டும் சொன்னாங்க. அதே மாதிரி நாங்களும் காரை திருப்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அவர் மட்டும் சொல்லலைன்னா நாங்கள் எவ்வளோ நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்திருக்க போகிறோம்னு தெரியலைங்க. ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. போகிற வழியில் நிறைய சிப்ஸ் கடைங்க. கேரளா வந்துட்டு சிப்ஸ் வாங்காமல் போனால் எப்படிங்க? அதனால் நாங்களும் வந்து ஒரு கடையில் நிறுத்தி கேரளா நேந்திரா சிப்ஸ் வந்து வாங்கிட்டு அது கூடவே வந்து ஒரு சில ஸ்நாக்ஸும் வந்து வாங்கிட்டு நம்ம
கோயம்புத்தூருக்கே திரும்ப ரிட்டன் கிளம்பியாச்சுங்க. இது பார்த்துட்டிங்கன்னா கேரளாவில் இருக்கிற அதாவது மலைக்கடியில் போட்டிருக்கிற ஒரு பாலம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அதனால தான் போகும்போதும் சரி வரும்போதும் சரி இதை வந்து வீடியோ எடுத்து அது முன்னோட என்ட்ரன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. போகும்போது நீட்டாக இருந்துச்சு. ஆனால் என்னால் டக்குன்னு வந்து வீடியோ எடுக்க முடியல. அதனால் வரும்போதாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நைட் டைமில் அந்த அளவுக்கு வந்து கிளியராக தெரியல. அவ்வளோதான், இதோட இந்த விலாக் வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.